Hi students, welcome to Future Vision NEET Academy. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ்னா என்ன, மெக்கானிக்ஸோட பிரான்ச்ல என்னென்னலாம் இருக்கு, அதுல நமக்கு ஃபவுண்டேஷனா அதை படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான் ஒரு ஓரியன்டேஷன் அந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொருளோட மூவ்மெண்ட்டை பத்தி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? இயந்திரவியல்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ் அப்படிங்கறது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகருது அல்லது நகராம ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? அதுதான் எதுக்குள்ள வரும், மெக்கானிக்ஸ்குள்ள வரும். மெக்கானிக்ஸ்குள்ள இருக்க அந்த ஒரு வேல்யூவை 3 பார்ட்டா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ரெஸ்ட்ல இருக்க பொருட்களை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? ரெஸ்ட். ஓகேங்களா? மோஷனே ஆகாம ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ல இருக்க அந்த ஒரு மோஷனை பத்தி படிக்கிறது தான் அது ஸ்டாட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னா மூவ்மெண்ட். ஓகேங்களா? மூவ்மெண்ட் இருக்கிற அந்த ஒரு பொருளோட அந்த ஆக்சலரேஷனா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், வெலாசிட்டியா இருக்கும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? வித்தவுட் காஸ் ஆஃப் த மோஷன். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா மூவ்மெண்ட் வித்தவுட் காஸ், அதாவது மோஷனுக்கான காரணத்தை பத்தி படிக்காம அந்த மோஷன்னால என்னென்னலாம் நடக்குதுங்கிறத பத்தி தான் படிப்போம். மோஷனுக்கான காரணம் என்னது, ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸை பத்தி படிக்கவே மாட்டோம். இதுல கைனமேட்டிக்ஸ்ல நமக்கு செகண்ட் யூனிட்டா இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸை பத்தி படிக்கவே மாட்டோம். பட் அந்த ஒரு மோஷன்ல என்னென்னலாம் நடக்குது, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போயிருக்கும், ஸ்பீடு, ஒரு டைரக்ஷனை பத்தி இருந்துச்சுன்னா அது ஒரு வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிசலரேஷன், இது எல்லாத்தையும் பத்தியுமே படிப்போம். ஆனா எதை பத்தி படிக்க மாட்டோம், ஃபோர்ஸை பத்தி படிப்போம். டைனமிக்ஸ்ங்கிறது வித் ஃபோர்ஸோட காஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி படிப்போம். ஓகேங்களா? காஸ் ஆஃப் மோஷனை பத்தி படிப்போம். ஓகேங்களா? டைனமிக்ஸ் என்ன பண்ணுவோம், காஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? காஸ் இது, அதாவது அதுக்கான காரணம். காசுங்கிறது நேரத்தில் எதை குறிக்கும், காரணத்தை குறிக்கும். அப்ப அந்த ஒரு மோஷனுக்கான காரணம் என்னது, ஃபோர்ஸ். ஓகேங்களா? விசைன்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸை பத்தி படிக்கிற யூனிட்ஸ் தான் அந்த ஒரு டைனமிக்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒரு 2 யூனிட்டுக்கு, அதாவது 2வது யூனிட்டுக்கும் 3வது யூனிட்டுக்கும் தேவையான ஃபவுண்டேஷன் தான் இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரெஸ்ட் மோஷன் என்ன? ஓகேங்களா? அதாவது ஒரு பொருள் அதோட பொசிஷனை, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா காலத்தை பொறுத்து நான் இங்க இருந்து வேற எங்கேயுமே நகரல அப்படின்னா நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னு அர்த்தம். ஜஸ்ட் நான் இப்ப சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரெஸ்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் நகரல. ஓகேங்களா? இந்த பொசிஷனை நான் மாத்திக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்ப மாத்திக்கிறேன் அப்படின்னா அது ரெஸ்ட் மோஷன் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் நகர்றேன் அப்படின்னா அது ரெஸ்ட் இல்ல, அது ஒரு பர்டிகுலர் மோஷன்ல நான் இருக்கேன்னு அர்த்தம். ரெஸ்ட்ங்கிறது டைமை பொறுத்து அந்த ஒரு பொருளோட பொசிஷன் மாறாம இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரெஸ்ட்டுக்குள்ள வரும். மோஷன்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். டைமை பொறுத்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா அது எதுக்குள்ள வரும், மோஷனுக்குள்ள வரும். அந்த மோஷனை நம்ம நிறைய விதமா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் அல்லது ரொட்டேஷனல் மோஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதை பத்தி பார்ப்போம்னா லீனியர், சர்க்குலர். ரெண்டுமே எதுல இருக்கும்னா கைனமேட்டிக்ஸ்லயே வரும். ஓகேங்களா? லீனியர் மோஷன் அதுலயே வரும், சர்க்குலர் மோஷனும் கைனமேட்டிக்ஸ்லயே வரும். இது 1 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷனுக்குள்ள வரும். ரொட்டேஷனல் மோஷன் 5th சாப்டர்ல வரும் நமக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ப வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்ப லீனியர்னா என்ன, சர்க்குலர்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகேங்களா? லீனியர் மோஷன்னா ஒண்ணும் இல்ல, நேர்கோட்டு இயக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணது. ஜஸ்ட் நம்ம ஒரு ரோட்ல நார்மலா நடந்து போறது சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நேரான ரோட்ல, நேரான பாதையில நடந்து போறது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம டிராப் பண்றோம், இப்படி ஜஸ்ட் டிராப் பண்றோம், அது ஜஸ்ட் கீழே ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். ஆமாங்களா? ஒரு பொருளை ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்படி மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா தான் மேல போயிட்டு வரும். ஓகேங்களா? அதுதான் எதுக்குள்ள வரும், லீனியர் மோஷனுக்குள்ள வரும். ஒரே ஒரு டைமென்ஷன், சிம்பிளா சொல்லணும்னா 1D மோஷன், 1 டைமென்ஷனல் மோஷன் சொல்லலாம். ஒரே ஒரு ஆக்சிஸ்ல மட்டும்தான் அந்த ஒரு மோஷன் இருக்கும். ஓகேங்களா? சர்க்குலர் மோஷன் எதுக்குள்ள வரும் அப்படின்னா 2D மோஷனுக்குள்ள வரும். சர்க்குலர் மோஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, வட்ட பாதையில இயங்குறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் சுத்துறது அல்லது நம்மளே ஒரு வெஹிக்கிள்ல, ஒரு வண்டியில ஒரு வட்ட பாதையில கார்லயோ பைக்லயோ நம்ம டிராவல் பண்றது, இது எல்லாமே எதுக்குள்ள வரும், சர்க்குலர் மோஷனுக்குள்ள வரும். ஜஸ்ட் அப்ப சர்க்குலர் மோஷன் அந்த இடத்துல என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். பட் லீனியர் மோஷன்னா நார்மலான ஒரு இயக்கம். வட்ட இயக்கம் அப்படிங்கிறது ஜஸ்ட் சர்க்குலர் மோஷன். அதுக்கு ஸ்பீடை வச்சு அந்த இடத்துல மாறும், டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எது லீனியர் மோஷன், எது சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டர்ம்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரொட்டேஷனல் மோஷன் நமக்கு இப்போதைக்கு தேவை ஒரே இடத்துல இருந்து ஒன்றும் இல்லை, சர்க்குலர் மோஷனே ஒரே ஒரு இடத்துல இருந்து சுத்துது. எக்ஸாம்பிளுக்கு ஃபேன் ரொட்டேஷனல் மோஷனுக்குள்ள வரும். ஓகேங்களா? சர்க்குலர் மோஷனுக்குள்ள நம்ம நார்மலா சுத்தி வர்றது ஒரு இடத்த
ரொட்டேஷனல் மோஷன் ஃபேன் அந்த ஒரே ஒரு ஆக்சிஸ் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அது ரொட்டேஷனல் மோஷன் வரும். தற்சுழற்சின்னு சொல்லலாம் தமிழ்ல, சுழற்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா. மோஷன்ல நிறைய வகை இருக்கு. அதுல வந்து நமக்கு தேவையான மெயின் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா லீனியர் சர்க்கிள், அதுவுமே ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் மோஷன் தான். அதுக்குள்ளேயுமே நம்ம பிரிக்கிறது யூனிஃபார்ம்னா என்ன, ஒவ்வொன்றிலையுமே இருக்கும். ஒவ்வொன்றிலையும் லீனியர் மோஷன்லயும் யூனிஃபார்ம் இருக்கும், நான் யூனிஃபார்ம் இருக்கும். சர்க்குலர் மோஷன்லயுமே யூனிஃபார்ம் இருக்கும், நான் யூனிஃபார்ம் இருக்கும். யூனிஃபார்ம்னா மீனிங் உங்களுக்கே தெரியும், சீரான அப்படின்னு, ஒரே மாதிரி. ஓகேங்களா, அதுதான் அதுக்கான மீனிங். யூனிஃபார்ம் மோஷன் தான் மீனிங் என்னன்னா ஒன்றும் இல்லை, நார்மலா லீனியர் மோஷன் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஸ்பீட் இல்ல. ஓகேங்களா. ஸ்பீட் வெலாசிட்டிக்கான டெஃபினிஷன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, பின்னாடி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்போதைக்கு வெலாசிட்டிங்கிற அந்த ஒரு டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. யூனிஃபார்ம் மோஷன் என்னது, லீனியர் மோஷன். அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்தா அது வந்து எதுக்குள்ள இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்ல நம்ம ஒரு லெவல் ரோடு, ரொம்ப முக்கியம் இந்த வெலாசிட்டி எதுக்கு, லெவல் ரோடு, நேரான ஒரு பாதை. ஓகேங்களா. அந்த ஒரு லெவல் ரோட்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டில டிராவல் பண்றது. அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து வேல்யூ மாறாது. ஓகேங்களா. ஒரு 10 km/h ஸ்பீட்ல போனோம்னா அந்த 10 km/h ஸ்பீட்லயே போனா அதுக்கு பேர் என்னது, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் மோஷன் நம்ம சொல்லுவோம். அதை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா 10ங்கிறது ஒரு செகண்ட்ல 10 இருக்கிறது, அடுத்த செகண்ட்ல 12, அடுத்த செகண்ட்ல 15 அல்லது குறைஞ்சிட்டு வருது அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா அது எதுக்குள்ள வரும், நான் யூனிஃபார்ம் மோஷனுக்குள்ள வரும். ஓகேங்களா. எதுக்குள்ள வரும், நான் யூனிஃபார்ம் மோஷன். சிம்பிளா சொல்லணும்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லலாம். ஓகேங்களா. வெலாசிட்டி மாறுது. ஓகேங்களா. அந்த ஒரு 10 இருந்தது கான்ஸ்டன்டா இருந்தா அது யூனிஃபார்ம், அது மாறுனுச்சு அப்படின்னா அது எதுக்குள்ள வரும், ஆக்சலரேட்டட் மோஷனுக்குள்ள வந்துரும். ஜஸ்ட் வேல்யூ மாறுது. ஓகேங்களா. வேல்யூ மாறினா, வெலாசிட்டியோட வேல்யூ மாறினாலும் அதுக்கு பேர் என்னது, ஆக்சலரேஷன். இது எப்போ இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷன் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதாவது ரொட்டேஷனல் மோஷன்ல ஜஸ்ட் ரொட்டேஷன் மோஷன், ஒரு பொருள் வந்து நார்மலா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் வெலாசிட்டி. ஓகேங்களா. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ல அதாவது வெலாசிட்டிங்கிறது திசை வேகம், ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு திசையில இருக்கும். ஆமாங்க இல்லைங்களா. அது இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் திரும்பி இந்த பக்கம் சுத்தறதுக்கு வரும். ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல வரும்போது ஜஸ்ட் இப்படி, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது இப்படி. சொல்றது புரியும் நினைக்கிறேன். டேஞ்சென்ஷியலா இருக்கும். ஓகேங்களா. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலான லைன்ல, ஓகேங்களா, தொடுகோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது மாத்திக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அதோட திசை வேகத்தை மாத்துது. ஓகேங்களா. வேல்யூ மாறாம கூட இருக்கலாம். இங்கேயுமே 10 m/s இருக்கலாம், இங்கேயுமே 10 m/s இருக்கலாம், இங்கேயுமே 10 m/s இருக்கலாம். ஆனா டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டிங்கிறது மேக்னிட்யூட் வித் டைரக்ஷனோட பேசுறது. ஓகேங்களா. அது ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் ஒரு கார் வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில நார்மலா மூவ் ஆகுறது, அது வந்து என்னது, ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு சொல்லலாம். அல்லது சர்க்குலர் மோஷன் என்னது, ஒன் ஆஃப் த ஆக்சலரேட்டட் மோஷன் தான். சர்க்குலர் மோஷன் என்னது, ஒன் ஆஃப் த ஆக்சலரேட்டட் மோஷன் தான். சர்க்குலர் மோஷன் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னோம். ஓகேங்களா. ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குன்னா அது நார்மலான 10 km ஸ்பீடு அல்லது 10 m/s தான் சுத்திட்டு இருக்குனாலும் அது என்னது, அது ஆக்சலரேட்டட் மோஷன். மீனிங் எதனால அப்படின்னா திசை மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்குது. டைரக்ஷன் மாற மாற ஆக்சலரேஷன் ஆகும். ஓகேங்களா. அது மீன் அதுக்கு பேரு ஆக்சலரேஷன். எண் மதிப்பு மட்டும் மாறினா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் இல்ல, டைரக்ஷன் மாறினாலுமே அதுக்கு பேர் என்னது, ஆக்சலரேஷன். அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா. அதாவது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எதை பத்தி பேசுறோம், எங்க இருந்து பேசுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு போர்டை பத்தி பேசுறேன், அதுதான் வந்து என்னது இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாடி. அதாவது காம்பினேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாடி அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், அது ரெஃபரன்ஸ் பாடி. நான் வந்து அதை பத்தி பேச போறேன் அல்லது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு சிஸ்டம். என்னதுன்னா கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். நான் ரெஸ்ட்ல இருந்தது அல்லது ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல சீரான வேகத்துல இருந்தேன்னா அது எந்த ஃப்ரேம்குள்ள வரும்னா இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வரும். என்னது, நான் வந்து இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் ரெஸ்ட்ல நின்று பேசுறதோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன் சீரான வேகத்துல நான் நடந்துகிட்டே பேசினாலோ அது என்னது அப்படின்னா வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வரும். ஓகேங்களா. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா நான் ஆக்சலரேட் ஆயிட்டு இருக்கணும், ஒரே இடத்துல நான் நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நான் ஒரு ஆக்சலரேட்டட்னா மீனிங் என்னது, ஜஸ்ட் மூவ் ஆகிறது. ஓகேங்களா. அதிகம் ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுறது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகக்கூடாது. ஆக்சலரேஷனோட அந்த வெலாசிட்டி 10னே இருக்கக்கூடாது, 10, 12, 15 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஆக்சலரேட்டட் மோஷன்ல இருந்து நான் அந்த பாடியை பத்தி பேசினேன் அப்படின்னா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அது பேர் என்னது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வரும். ஓகேங்களா. இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது என்னது, ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கணும் அல்லது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கணும். அப்ப மீனிங் என்னது, ஆக்சலரேஷன் 0. ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சலரேஷன் 0.
இது என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அங்க என்னது ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் நியூட்டன் லா எங்க வேலிட் ஆகும் அப்படின்னா வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வேலிட் ஆகும். எங்க வேலிட் ஆகும்? இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல. ஓகேங்களா, இனர்ஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன் லா வந்து ஒபே பண்ணும். ஓகேங்களா, நார்மலா இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது வந்து ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு அல்லது மூவ்மெண்ட்ல இருக்கு. நான் ரெஸ்ட்ல நின்று அதை பத்தி பேசுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இது இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா, ஆனா ஆக்சுவலா இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. சார் என்னங்க சார் சொல்றீங்க, நீங்க சும்மா நின்று தானே இருக்கீங்க, அப்ப அது இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள தான் வரும் அப்படின்னா, நார்மலா நம்ம பூமி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா இல்லைங்களா, நம்ம பூமி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பூமி ரொட்டேட் ஆகுதுங்கும் போது நானுமே அது கூட சேர்ந்து ரொட்டேட் தான் ஆயிட்டு இருக்கேன். ஆமாங்களா, அப்ப நான் ரெஸ்ட்ல இல்ல, பூமியுமே ரெஸ்ட்ல இல்ல, அப்ப இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வராது. சார் அப்ப சூரியன் ரெஸ்ட்ல தானே இருக்கு, சூரியனை தானே வந்து பூமி சுத்திட்டு இருக்கு, அப்ப பூமியில இருந்து நம்ம சூரியனை பார்க்கும்போது அல்லது சூரியன்ல இருந்து நம்மளை பார்த்தா நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ல தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா சூரியனுமே ஒரே இடத்துல இல்லை, அதுவுமே என்னது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துல வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் சூரியன் சென்டர்ல இருக்கு, அதை சுத்தி கோள்கள் சுத்திட்டு வருது அப்படிங்கறத பிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிற ஒரு கண்டிஷனே வருது. இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரொம்ப முக்கியம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகேங்களா, எல்லாமே ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் தான். இந்த பூமியும் நகர்ந்துட்டு தான் இருக்கு, சூரியனும் நகர்ந்துட்டு தான் இருக்கு, இந்த யூனிவர்ஸுமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாமே எதுக்குள்ள வரும்? ஆக்சலரேட்டட் ஃப்ரேம், நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்ப நியூட்டன் லா எந்த இடத்துல வேலிட் ஆகும்? நியூட்டனோட அந்த 3 லாஸ் இருக்கு இல்லைங்களா, நியூட்டன் லாக்குள்ள தான் நம்ம இந்த ஒரு டாபிக்கை பார்ப்போம். ஓகேங்களா, அப்ப நியூட்டனோட 3 லாவுமே வேலிட் ஆகணும் அப்படின்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்கணும். அப்ப அதை வச்சு நம்ம சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் என்னது இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல என்ன பண்ண மாட்டோம், நியூட்டன் லா வந்து வேலிட் ஆகாது. அந்த இடத்துல நம்ம நியூட்டன் லாவை வேலிட் பண்றதுக்காக நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன் லாவை நம்ம வேலிட் பண்றதுக்காக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். சூடோ ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்றது தான். ஓகேங்களா, போலி விசைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா, சூடோ ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நார்மலான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு a train moving with uniform velocity. நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ஜஸ்ட் கன்சிடரேஷன் தான், நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், ட்ரெயின் நார்மலா மூவ் ஆகுறது, யூனிஃபார்ம் ஸ்பீட்ல மூவ் ஆகுறத பத்தி பேசுறோம் அப்படின்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா, நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து ஒரு பொருள் தானா கீழே விழுறது, அந்த பொருள் கூடவே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா அது எதுக்குள்ள வரும்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்னா ஒரு பொருள் தானா கீழே விழுதுன்னா அது என்ன ஆகும்? ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்பீட்ல தான் வெளியே வரும். 9.8 மீட்டர் per செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பீட்ல தான் கீழே வரப்போகுது. அப்ப நீங்களும் வந்து அதே ஸ்பீட்ல தான் கீழே வருவீங்க போது அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ள வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த பேசிக் டேர்ம்ஸ். ஓகேங்களா, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாமே நான் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒவ்வொன்னு என்ன, எதை குறிக்குது, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதுல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், நம்ம எவ்வளவு தூரம் போனோம் அப்படிங்கிற மொத்த டிஸ்டன்ஸ் தான், மொத்த தொலைவு தான் என்னது டிஸ்டன்ஸ். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், எந்த பாதையில போனோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டைரக்ஷன்ல போனோங்கிறது முக்கியம் இல்லை. நான் இங்க இருந்து வேற இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நான் போன பாதையில எவ்வளவு தொலைவு, பாதை முக்கியம். ஓகேங்களா, எந்த பாதையில போனோங்கிறது முக்கியம், ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அதில் தான் வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்கு, ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு போறோம் அப்படின்னா A to B வந்து 3 மீட்டர், B to C 4 மீட்டர் அப்படின்னா ஓகேங்களா, A to B 3 மீட்டர், B to C 4 மீட்டர் அப்படின்னா நான் வந்து போன மொத்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து 7 மீட்டர். ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு ஸ்கேலர் அளவு. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். வெக்டர் அளவுனாலும் நம்ம அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸ்கேலர் அளவுங்கும் போது நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட், டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னது மீட்டர். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இட் கேன் நெவர் பி நெகட்டிவ் ஆர் ஜீரோ. அதாவது டிஸ்டன்ஸுங்கிறது எப்பயுமே நெகட்டிவாகவும் ஆக முடியாது, ஜீரோவாக முடியாது. டிஸ்டன்ஸ்னா ஒரு பொசிஷன்ல இருக்கேன், நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டனாலே அதோட வேல்யூ என்ன ஆயிடும், ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். அப்ப நெகட்டிவாகவும் வர முடியாது, ஜீரோவாகவும் இருக்க முடியாது. ஜஸ்ட் இது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேல்யூ. அதே மாதிரி பார்த்து ஏசிக்கு வேணும்னா அது வந்து எவ்வளோ, ஒருவேளை 5 மீட்டரா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்ம போன அந்த டிஸ்டன்ஸ் என்னது 5 மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ் மாதிரியே தான், பட் வெக்டர் குவான்டிட்டி. என்ன அப்படின்னா நம்ம ஆக்சுவலா கடந்த பார்த்துல நம்ம ஒரு இனிஷியல் பொசிஷன்ல இருந்திருப்போம், ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு போயிருப்போம், ஃபைனல் பொசிஷனுக்கு போயிருப்போம்.
இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நான் எந்த பாதையில போனோங்கிறது அவசியம் இல்லை. இங்க பாதை முக்கியம், அங்க பாதை முக்கியம் இல்லை. ஓகேங்களா, இந்த பொசிஷனுக்கும் அந்த பொசிஷனுக்கும் இருக்க ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது என்ன வரும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு பாயிண்ட், டிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஏ டு டி நான் இந்த ஒரு பாத்துல போறேன்னு வச்சுக்கலாம். ஏ டு பி, பி டு சி, சி டு டி போறேன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா 4 3 4 அப்ப எவ்வளவு வரும், 11 வரும். 11 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, நான் இந்த பாத்துல போனோம்னா அது டிஸ்டன்ஸ் என்ன வரும், டிஸ்டன்ஸ்ல வரும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த புள்ளிக்கு அந்த புள்ளிக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு வரைஞ்சா என்ன வருமோ அதுதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே எதுல தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும். அதே மாதிரி சிம்பிளா வேற என்ன மாதிரி சொல்லலாம், டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அதாவது இனிஷியல் பொசிஷனோட கோஆர்டினேட்டோட பார்க்கும்போது, ஓகேங்களா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை பத்தி ஒரு இடத்துல பார்ப்போம். ஓகேங்களா, கைனமேட்டிக்ஸ்லயே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இருக்கும். அப்ப இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஃபரன்ஸ், ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற கோஆர்டினேட்டோட வேல்யூ 2, அங்க 7 அப்படின்னா 7 - 2 5 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வெக்டார் வச்சு பார்க்கும்போது. ஓகேங்களா, அது ஐஜேகே வச்சு மாறும். ஓகேங்களா, ஐனா ஐ கூட தான் மைனஸ் பண்ணும், ஜேனா ஜே கூட தான் மைனஸ் பண்ணும், கேனா கே கூட தான் மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. அதே மாதிரி இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, வெக்டார் drawn from இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெக்டாரை வரைஞ்சோம். வெக்டார்னா ஒரு அம்புக்குறி தான், அம்புக்குறி கோடு தான். அது எப்பயுமே எப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெக்டார்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. வெக்டார் drawn, ஏன்னா அது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா, அதே மாதிரி வெக்டர் குவாண்டிட்டி இதுல ஏடிங்கிறது எதை குறிக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏடி அப்படிங்கிறது அது டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட எஸ்ஐ யூனிட்டுமே என்னதான், மீட்டர் தான். எஸ்ஐ யூனிட் அதே தான், பட் அது ஸ்கேலர், இது வெக்டர். ஓகேங்களா, இதே மாதிரி டைமென்ஷன் பத்தியுமே பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, டைமென்ஷன் நம்ம என்ன கிளாஸ்க்குள்ள டைமென்ஷன் என்னன்னு நான் இந்த வரைக்கும் சொல்லல, அதனால நான் இங்க எழுதல. ஓகேங்களா, ரெண்டுக்குமே சேம் டைமென்ஷன் தான் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம அதை கிளாஸ்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாண்டிட்டி ஸ்பீடு. ஓகேங்களா, ஸ்பீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பர்டிகுலர் நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடணும் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. ஓகேங்களா, டோட்டல் பாத் லென்த், நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எவ்வளவு நேரத்துல போயிருக்கோம். ஓகேங்களா, எவ்வளவு தூரம் போயிருக்கோம் டிவைட் பை எவ்வளவு நேரத்துல போயிருக்கோம் அப்படிங்கிறது என்னது, ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் இதுக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஏன்னா பாத் லென்த் வந்து இதுல வரும், மீட்டர்ல வரும், டைம் வந்து செகண்ட் வரும், எஸ்ஐ யூனிட். அப்ப மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா, டிவைட் பைல இருக்கிறதுனால மீட்டர் பை செகண்ட், அல்லது மேல வந்துச்சு அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. கீழே இருக்கிறது மேல வந்து என்னது, பவர்ல -1 யூஸ் பண்ணுவோம், ஏன்னா கீழே +1 இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா, இதோட டைப்ஸ் பார்க்கும்போது ஸ்பீட்ல ஜஸ்ட் ஃபார்முலா எதுவும் நான் இங்க கொடுக்கல, மீனிங் மட்டும் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீடுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் லென்த்தை, ஓகேங்களா, பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மீட்டரை, ஓகேங்களா, ஒரு 10 செகண்ட்ல கடந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 மீட்டர் என்னதான் நம்ம வந்திருக்கணும், 10 செகண்ட்ல தான் கடந்திருக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ல கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னா அது நம்ம எவ்வளவு கம்மியா வேணாலும் எடுத்துக்கலாம். 10ல 10னா 5ல ஒருவேளை 5 இருந்துச்சுன்னா ஓகே. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கடந்திருந்தோம். மொத்தமா ஒரு 100 மீட்டர் போயிருக்கோம். ஓகேங்களா, மொத்தமா இங்க 0ல ஆரம்பிச்சு 100க்கு போயிருக்கோம். ஒவ்வொரு 10 செகண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், 10 மீட்டர் தான் கடந்திருக்கணும். ஓகேங்களா, அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேங்களா, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இப்படி இருக்காது. ஓகேங்களா, நார்மலா 0 to 100 100 செகண்ட்ல வந்து நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல வந்து நீங்க 5 கிராஸ் பண்ணிருக்கலாம், நெக்ஸ்ட் 10ல 15 கிராஸ் பண்ணிருக்கலாம், அடுத்த 10ல மறுபடியும் ஒரு 5 கிராஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஓகேங்களா, வேரி ஆகிறது. ஓகேங்களா, அந்த ஒரு டைம் இன்டர்வலும் அந்த டைம் இன்டர்வல்ல நீங்க கடந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸும் வந்து வேரி ஆனிச்சு. அதுனா எதுக்குள்ள வரும், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்குள்ள வரும். ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது ஒன்றும் இல்லை, நான் மேலே எழுதிருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா தான். டோட்டல் பாத் லென்த்தை எவ்வளவு நேரத்தில் கடந்தோம். ஓகேங்களா, டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேங்களா, டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் தான் இதுக்குள்ள வரும், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வரும். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்ல இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற வார்த்தையை பத்தி பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தை பத்தி பேசுறது. ரொம்ப ரொம்ப சின்ன, மொத்தமா வந்து 100 மீட்டரை 100 செகண்ட்ல கடந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 100 மீட்டரை 100 செகண்ட்ல கடந்திருக்காங்கன்னா எனக்கு
12வது மீட்டரை ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல கடந்திருப்பாங்க ஓகேங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் வந்து ஒரு 7th செகண்ட் வச்சுக்கலாம் சும்மா ஒரு பேஜுக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்க ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அதாவது என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் தான். பட் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பை டைம் போடாம ds by dt ஓகேங்களா. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற வார்த்தை வந்து அந்த ஒரு சின்ன பகுதியை குறிக்குது. என்னது, ஒரு சின்ன பகுதி. மொத்தத்துல ஒரு சின்ன பகுதியை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அது இங்கதான் அப்ளை ஆகுது ஓகேங்களா. மொத்த வேல்யூல ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதோட வேல்யூ எடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் தான் பண்ண போறோம் ஓகேங்களா. இங்க ஸ்பீடுங்கிறதுனால ஸ்பீடை வச்சு நம்ம ஸ்பீடோட ஃபார்முலா வச்சு ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம், வேற எதுவும் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஓகேங்களா. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, ஐ மீன் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்குள்ள வரும். அது நெக்ஸ்ட் வெக்டர் குவான்டிட்டி ஏற்கனவே நான் சொன்னதுதான். டைரக்ஷனை வச்சு பேசுனீங்கன்னா அது வெக்டர், டைரக்ஷன் இல்லாம பேசுனீங்கன்னா அது ஸ்கேலர் ஓகேங்களா. அப்ப வெலாசிட்டிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டோட்டல் பாத் லென்த் அப்படிங்கிறது எதுல வரும், சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் ஆமாங்களா. சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா அது என்னதுக்குள்ள வரும் அப்படின்னா வெலாசிட்டிக்குள்ள வரும், பர்டிகுலர் டைரக்ஷனை வச்சு சொல்றது ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு இதுதான். பட் இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு அந்த ஒரு அம்புக்குறி ஓகேங்களா. வெக்டரோட குவான்டிட்டி நம்ம வரைஞ்சிருப்போம். அப்ப டைரக்ஷன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வச்சு பேசணும் அப்படிங்கும்போது அது எதுக்குள்ள வரும், வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டிக்குள்ள வரும். வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் இதுக்கு என்ன வந்துச்சு அதேதான், மீட்டர் பர் செகண்ட் தான் ஓகேங்களா. ஃபார்முலா அங்க டிஸ்டன்ஸ்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் மீட்டர் தான், டைமுக்கு ரெண்டு இடத்துலயுமே செகண்ட் தான் ஓகேங்களா. அப்ப மீட்டர் பர் செகண்ட் தான் இதுக்குமே வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெலாசிட்டிக்கு மீனிங் சொல்லணும் அப்படின்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டியும் கம்பேர் பண்றோம் அப்படின்னா நான் வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கிழக்கு திசை நோக்கி போறேன், அதாவது நார்த் நோக்கி போறேன், சவுத் நோக்கி போறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பத்தி பேசுறது அல்லது இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் அந்த மாதிரி வச்சு பேசுறது அப்படின்னா அது இதுக்குள்ள வரும், வெலாசிட்டிக்குள்ள வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் வித் டைரக்ஷனோட பேசுறது தான் அது வெலாசிட்டி. அதே மாதிரி வெலாசிட்டிக்குமே அதே மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு, சேம் மீனிங் தான். யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்னது, ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பர்டிகுலர் டைம் அதே சேம் டைம் இன்டர்வல். சிம்பிளா நான் சொல்லணும்னா யூனிஃபார்ம்ங்கிறது என்னது, சேம் டைம் இன்டர்வல் ஓகேங்களா. இன்டர்வல்ல கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதே தான் அங்கேயுமே வரும். என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம்னா டைம் இன்டர்வல் சேமா இருக்காது. அதே மாதிரி ஆவரேஜ்ங்கிறது மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை மொத்த டைம் தான். ஆவரேஜிங் போது சராசரின்னு தமிழ்ல சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறதும் அதே தான். ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னதான் பண்ணோம், டிஃபரன்ஷியேட் தான் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அங்க ஒருவேளை எஸ் அல்லது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா dx by dt தான் என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. சாரி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் அக்சலரேஷன் ஓகேங்களா. அக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி பத்தி நான் ஏற்கனவே சொல்லணும், ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போறது. அதுல கான்ஸ்டன்ட் என்ன வேரியபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ கான்ஸ்டன்டா போச்சுன்னா வெலாசிட்டி இப்ப 10 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது 10 மீட்டர் பர் செகண்டாவே இருந்தா அது வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். வேரியபிள் வெலாசிட்டி அல்லது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்னது, அந்த 10 மீட்டர் பர் செகண்ட் மாறுறது. அது மாறுனுச்சு அப்படின்னா அது பேர் ஆக்சலரேஷன் ஓகேங்களா. டைமை பொறுத்து அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம நார்மலா போறது எல்லாமே ஆக்சலரேஷன் ஃப்ரேம். நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அது ஆக்சலரேட்டட் மோஷன், அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்குள்ள வராது, அது ஆக்சலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டி மாறுது எதை பொறுத்து, டைமை பொறுத்து ஓகேங்களா. அதுதான் என்னது ஆக்சலரேஷன். வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டிங்கும் போது ஆக்சலரேஷன் ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி தான். அதே மாதிரி இட்ஸ் டைரக்ஷன். ஆக்சலரேஷனோட டைரக்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் இல்ல, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற டைரக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்குலர் மோஷனே மறுபடியும் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இது வெலாசிட்டி ஒரு இந்த பாயிண்ட்ல பர்டிகுலர் டைரக்ஷன்ல இப்படி திரும்புது ஆமாங்களா. மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல இப்படி திரும்புது. அப்ப இதுதான் என்னது, ஆக்சலரேஷனோட டைரக்ஷனுமே ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஜஸ்ட் திரும்புது அப்படின்னா அதுதான் என்னது, ஆக்சலரேஷனோட டைரக்ஷன். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற டைரக்ஷன். வெலாசிட்டிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருந்து அங்க போறேன் ஓகேங்களா. இப்ப என்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகல, அப்ப இது வந்து வெலாசிட்டி பட் இருக்கு. அந்த வெலாசிட்டி நான் இப்படி திருப்புறனாலும் அதே ஸ்பீட்ல போனாலுமே வெலாசிட்டி மாறும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த டைரக்ஷன்ல போறேன்,
உடனே இந்த பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலுமே அது என்னது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதா தான் மீனிங். ஏன் அப்படின்னா அங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. சொல்றது புரியுதுங்களா? நான் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல திரும்புறேன், அதே 10ல தான் போறேன். இங்கேயும் 10 மீட்டர் பெர் செகண்ட், இங்கேயும் 10 மீட்டர் பெர் செகண்ட் தான். பட் அந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது. ஆனா என்ன சேஞ்ச் ஆகல? ஸ்பீடு சேஞ்ச் ஆகல. ஸ்பீடு 10ங்கிறது 10 தான் இருக்கு. டைரக்ஷனோட பேசும்போது தான் அதுக்கு பேர் என்னது வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி சேஞ்ச்னாலே அதுக்கு பேர் என்னது ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகேங்களா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படினாலே என்னது ஆக்சிலரேஷன். அப்ப ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா வெலாசிட்டி இப்ப சேஞ்ச் ஆச்சு இல்லைங்களா, இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும் ஆக்சிலரேஷன் இருக்கும். நார்மலா இந்த பக்கம் வந்துருது, அந்த பக்கம் போச்சு, அந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும் ஆக்சிலரேஷன் இருக்கும்னு சொல்ல வராங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னது மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை இன்னொரு செகண்ட் வரும். இந்த எஸ் இங்க வந்துச்சுன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆயிடும். ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு என்ன பேருனா ரிட்டார்டேஷன் ஒரு பேர் இருக்கு. நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு என்ன பேரு ரிட்டார்டேஷன். அது என்னங்க சார் ரிட்டார்டேஷன் அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அதுக்கு மீனிங் என்னன்னா ஆக்சிலரேஷன்னா வேல்யூ அதிகமாக வரதா நம்ம நார்மலா ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். 10 இருக்கிறது 12 மாறுறது அல்லது டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா? 10 இருக்கிறது 12 மாறுறது 15 மாறுறதுலாம் ஆக்சிலரேஷன். 10 இருக்கிறது 5 7 2 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா 7 5 2 இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா அது பேர் என்னது ரிட்டார்டேஷன் அல்லது டிசலரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட நேம் மட்டும் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இதுலயுமே நம்ம முன்ன பார்த்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனா அது என்னது என்ன சேமா இருக்கணும். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அல்லது வெலாசிட்டி அப்படின்னா அந்த ஒரு டைம் இன்டர்வல், அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கடந்த அந்த ஒரு டைம் இன்டர்வலுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருக்கணும் அப்படின்னா அது என்னது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். நான் யூனிஃபார்ம்ங்கிறது அது மாறும். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்ங்கிறது மொத்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணது, மொத்த ஆக்சிலரேஷன் பை அந்த ஒரு பர்டிகுலர் டைம், மொத்த வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகேங்களா? மொத்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை மொத்த டைம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன்ங்கிறது அதே தான். அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்க்கும் போது அதை என்ன பண்ணணும் நம்ம வெலாசிட்டி பை டைம்னா dv by dt தான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ். ஓகேங்களா? வெலாசிட்டி பை டைம் வந்து ஆக்சிலரேஷன்னா dv by dt தான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பேசிக் டேர்ம்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பார்த்துருப்போம், இது தாண்டி இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும் சிலபஸ்ல வெக்டார்ஸ் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கைனமேட்டிக்ஸ்ங்கிற ஒரு யூனிட்டுக்குள்ள கவர் ஆகிறது தான் எல்லாமே பேசிக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனுக்கு தேவையானது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் அது முடியுது. வெக்டார்ஸுமே இதுக்குள்ள தான் வரும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே அதை பார்த்துருப்போம் வெக்டார்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் மோஷன்ங்கிற அந்த ஒரு யூனிட்டுக்குள்ள தான் போக போறோம். அதுக்கு தேவையானது தான் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஜஸ்ட் நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இனர்ஷியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஓகேங்களா கலீலியோ தான் இனர்ஷியாங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இனர்ஷியாங்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஐடியா முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொருள் நகரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் வேணும் அல்லது அது சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அது கரெக்டோ தப்போ பட் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சது ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இனர்ஷியா. அதை பேசுனது யாரு அப்படின்னா கலீலியோ. இனர்ஷியாங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் ஓய்வுல இருக்கு அல்லது மோஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நான் ரெஸ்ட்ல இருக்கேன் அல்லது மூவ்மெண்ட்ல இருக்கேன் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல. ஓகேங்களா? யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியம். யூனிஃபார்ம் ஸ்பீட்ல இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், நான் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு நகர்றதுக்கோ அல்லது சுத்திட்டு இருந்ததை மாத்துறதுக்கோ மெதுவா சுத்துறதுக்கோ அல்லது இன்னும் வேகமா சுத்துறதுக்கோ. ஓகேங்களா? யூனிஃபார்மா சுத்திட்டு இருந்தது மெதுவா சுத்துறதுக்கோ அல்லது இன்னும் வேகமா சுத்துறதுக்கோ நான் என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் என்னது இனர்ஷியா. ஓகேங்களா? இனர்ஷியாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னது இது ஒரு குவான்டிட்டி இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குவான்டிட்டிக்குள்ள வரும். ஒரு 5 பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன் எல்லாமே குவான்டிட்டி. இனர்ஷியாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு பொருள் இருக்கு, ஒரு நிறைன்னு இருக்கு, மாஸ், அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இனர்ஷியாங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா அதோட ஸ்டேட்டை மாத்திக்காம இருக்கிறதுக்கு அது கொடுக்குற அந்த ஒரு ஆப்போசிஷன் தான் என்னது இனர்ஷியா. அதாவது a body does not change its state of rest or uniform motion unless an external force acts on it. அதாவது அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அல்லது இப்போ ஒரு கேமரால நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கேமராவை நகர்த்தாத வரைக்கும் அந்த கேமரா என்ன பண்ணும் அந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஓகேங்களா? அந்த பொருள் அதே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது இனர்ஷியான்னு நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் நம்ம அதுல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண என்ன பார்க்கும், அது ஜஸ்ட் நகரும். நம்ம எந்த டைரக்ஷன்ல நகர்த்துறோமோ அந்த டைரக்ஷன்ல நகரும். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ
அந்த டைரக்ஷன்ல நகரும் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இனர்ஷியாங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அது எது டிபெண்ட் பண்ணிருக்கும்னா மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்கும். இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், ஓகேங்களா, நிறை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு என்ன அதிகமா இருக்கும், இனர்ஷியா அதிகமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கு, ஓகேங்களா, நீங்க வந்து அதை தூக்க நினைக்கிறீங்க, ஓகேங்களா, அதோட வெயிட் ஒரு 100 கிலோ இருக்குன்னா நம்மளால தூக்க முடியுமா? டவுட் தான். ஒரு 50 கிராம் தான் இருக்கு, கிராம்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா நகர்த்தலாம். அப்ப மாஸ் அதுக்கு கம்மி, அப்ப இனர்ஷியாவும் கம்மி. மாஸ் அதிகம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகுது, இனர்ஷியாவுமே அதிகம், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மாஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். என்னது? இனர்ஷியா. தமிழ்ல நிலைமம்னு இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸை வந்து ஆக்சுவலா நியூட்டனோட செகண்ட் லால டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இனர்ஷியா பத்தி நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பேசும், ஓகேங்களா. நியூட்டனோட செகண்ட் லா எதை பத்தி பேசும் அப்படின்னா ஃபோர்ஸோட டிஃபைன் பண்ண அந்த ஒரு லா தான், ஓகேங்களா. நம்ம லாக்குள்ள போக வேணாம், ஜஸ்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கறத மட்டும் சும்மா ஒரு ஓரியன்டேஷன் பார்த்துடலாம். ஜஸ்ட் புஷ் ஆர் புல் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஃபோர்ஸ். அதாவது ஒரு இதை பிடிச்சி தள்ளுறது அல்லது பிடிச்சி இழுக்கிறது. சிம்பிளா சொல்லணும் அவ்வளவுதான், ஓகேங்களா. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல புஷ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது? ஃபோர்ஸ். அதாவது புல் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அதுவுமே ஃபோர்ஸ்குள்ள தான் வரும். அதாவது இந்த ஃபோர்ஸ்னால என்ன நடக்கும்னா ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது நகரும். ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நகரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கண்டிப்பா நகரும். அப்போ ஒரு பர்டிகுலர் புஷ் கொடுக்குறோம் அல்லது புல் கொடுக்குறோம் அப்படின்னா அது பொருளை நகர்த்த செய்யும், ஓகேங்களா. அப்ப அந்த ஃபோர்ஸ்னால என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவல் ஃபார்முலா வந்து F = ma உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. F = ma ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அதுல இருந்து ஜஸ்ட் நீங்க டெரைவ் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து மாஸ்னா kg, ஆக்சலரேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், மீட்டர் செகண்ட் பவர் -2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். மைனஸ் செகண்ட் பிளஸ் செகண்ட் ஸ்கொயர் கீழே இருந்து மேலே வந்தா மைனஸ் செகண்ட் ஸ்கொயர் ஆயிடும், ஓகேங்களா. ஓகேங்களா, செகண்ட் பவர் -2 ஆயிடும். அதே மாதிரி ஃபோர்ஸுமே ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஆக்சலரேஷன் ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கும்போது ஃபோர்ஸுமே ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி தான், ஓகேங்களா. ஜஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபோர்ஸ்ல டைப்ஸ் தான் பார்க்க போறோம், ஓகேங்களா. அந்த ஃபோர்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல 2 வகையா பிரிக்கலாம் அந்த ஒரு ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த யூனிட் அப்ரோச் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை, அது எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆகும், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்ல என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதாவது கான்டாக்ட்னா என்னது? ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதிக்கிட்டு இருக்கும் போது இருக்க ஃபோர்ஸ், மோதுறனாலுமே அந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல மோதுறதுனால வர ஃபோர்ஸ், மோதாம இருந்தாலுமே வர ஃபோர்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது? 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா. a force between two objects in contact. 2 பொருள் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு இருந்தா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்ல எதுக்குள்ள வரும்? கான்டாக்ட் ஃபோர்ஸ். 2 பொருளும் ஒன்னோட ஒன்று மோதிக்கவே இல்லை, ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, அல்லது அதை பிடிச்சி இழுக்குது அல்லது பிடிச்சி தள்ளுது அப்படின்னா அது என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்குள்ள. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷன், உராய்வு விசைன்னு சொல்லுவோம். டென்ஷன் ஃபோர்ஸ், இழு விசை, ஒரு கைத்தை பிடிச்சி இழுத்தோம்னா அதுல இருக்கிறது என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன், எம்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்காக, வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஏர் டிராக், காற்று தடைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நார்மலா வேகமா போகும்போது காத்து ஆப்போசிட்ல இருந்து அடிக்குது, அல்லது நம்ம வேகமா போனாலும் என்ன பண்ணும்? காத்து ஆப்போசிட்ல இருந்து அடிக்கிற மாதிரி தெரியும், காத்து அங்கேயே தான் இருக்கு, நம்ம தான் போய் அது மேல மோதுறோம். நம்ம வேகமா போறதுனால அது நம்ம வந்து அந்த ஏர் வந்து நம்ம மோஷனை தடுக்குது, ரெசிஸ்ட் பண்ணுது, அவ்வளவுதான், ஓகேங்களா. அது என்னது வரும்? ஏர் டிராக். இது எல்லாமே எதுக்குள்ள வரும்? கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்குள்ள வரும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்குள்ள ஃபர்ஸ்ட் சொல்லணும் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசைன்னு நம்ம சொல்லுவோம். புவி ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை நார்மலா சொல்லலாம், அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறும். பூமிக்கு 9.8 நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா. ஐ மீன் பூமியோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 வரும், ஓகேங்களா. புவி ஈர்ப்பு விசை அதாவது ஜியோட வேல்யூ இந்த இடத்துல 9.8. எம்ங்கிறது மாஸ், அது மாசை பொறுத்து மாறக்கூடியது. எது? அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் மேல ஆக்ட் ஆகுற அந்த ஒரு ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை நான் மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா திரும்பி கீழே வந்துடுது, ஆமா இல்லைங்களா. அப்ப கீழே வரதுக்கான காரணம் அது பிடிச்சி இழுக்குதா, பூமி வந்து அதை கைத்த கட்டி இழுக்குதா அல்லது கையை பிடிச்சி இழுக்குதா, சம்திங், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பொருளும் டச்சில் இல்லை, அந்த பொருளுமே, பூமியுமே அது கூட டச்சில் இல்லை, அந்த ஒரு பொருளுமே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல தான் பறந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி கீழே வருதுன்னா அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா இருக்கிறதுனால தான், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் மட்டும் தான், ஒரு பொருள் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது, அவ்வளவுதான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் எ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒன்லி அட்ராக்டிவ் மட்டும் தான் பண்ணும், ஓகேங்களா. ஒன்லி அட்ராக்ட் மட்டும் தான் பண்ணும், ரிப்பல்லாம் பண்ணாது. வெறும் மாஸ் அப்படிங்கிறத நம்ம கிராவிடேஷன் யூனிட்ல இதை பத்தி தெளிவாகவே படிப்போம், ஓகேங்களா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃபீல்டு எல்லாமே
தெளிவாவே படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லீங்களா, அதுக்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ். பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்ப அதுவுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்தாலே ஒன்னு புடிச்சு தரலன்னா இல்ல, ஜஸ்ட் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், நடுவுல இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிப்பல் பண்ணும், இல்லைன்னா அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்ப அதுவுமே என்னது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது நார்த் சவுத் தான். நார்த் சவுத் என்ன பண்ணும், நார்த் நார்த்னா ரிப்பல், சவுத் சவுத்னா ரிப்பல், நார்த் சவுத்னா என்னது அட்ராக்ட் பண்ணும். சேம் தான் இதுவுமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி தான், பட் இது என்னது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபைனலா என்ன சொல்லணும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நியூக்ளியஸ்க்குள்ள இருக்க. ஓகேங்களா? நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அணுக்கரு. ஓகேங்களா? நியூக்ளியருக்கு உள்ள இருக்க அந்த ஒரு நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். அதுக்குள்ள இருக்க ஃபோர்ஸ் தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், விச் இஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 2 புரோட்டான் வந்து இருக்கு, 2 புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த 2 புரோட்டானுமே என்ன ஆகும் அப்படின்னா, இதுவுமே பாசிட்டிவ். புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ்னு உங்களுக்கே தெரியும். 2 புரோட்டான் என்ன பண்ணிருக்கணும், ரிப்பல் பண்ணிருக்கணும். ஏன்னா கூலும் ஃபோர்ஸ் அங்க இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அல்லது கூலும் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரிப்பல் பண்ணிருக்கணும். ஆனா அங்க ரிப்பல் பண்ணாம அது உள்ளேயே தான் இருக்கும். அப்ப உள்ளேயே தேக்கி வச்சிருக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதெல்லாமே இதுக்குள்ள வரும், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்குள்ள வரும். ஓகேங்களா? நமக்கு இந்த மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு இது எல்லாமே தேவையில்லை, ஆனா இது எல்லாமே நம்ம படிப்போம். இது எல்லாமே நம்மளோட சிலபஸ்ல இருக்கு, நீட் சிலபஸ்ல இருக்கு. இந்த மெக்கானிக்ஸ் பார்ட்ல நமக்கு தேவையான ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன், டென்ஷன், நார்மல் ரியாக்ஷன், ஏர் டிராக், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 4 வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஒன்னே ஒன்னு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது எங்க படிப்போம்னா 12th ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரிசிட்டி பார்ட்ல நீங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டில படிப்பீங்க. ஐ மீன் 3rd to 4th யூனிட், 3 4 ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், 3 4 மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பத்தி படிப்பீங்க. ஐ மீன் இது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்ங்கிற அந்த ஒரு யூனிட்ல நியூக்ளியர் ஃபோர்ஸ் பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃபோர்ஸா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபோர்ஸாவே நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட். ஓகேங்களா? வெயிட் அப்படிங்கிறது என்ன, எடைன்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் வெயிட்டுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருள் எவ்வளவு மூலக்கூறுகளால் ஆனது, ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வச்சு அதோட நிறைய பத்தி பேசுறது. டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னது மாஸ். ஓகேங்களா? அது மாறாது, எங்க போனாலுமே மாறாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருந்து நிலாவுக்கு போறோம் அப்படின்னா என் உடம்புல ஒரு 1000 செல் இருக்கு, கோடிக்கணக்கான செல் இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும், ஒன்னு குறையவோ ஒன்னு கூடவோ செய்யாது. ஓகேங்களா? ஆனா வெயிட்டுங்கிறது என்ன ஆகும், மாறுபடும். வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு மாஸ் மேல ஆக்ட் ஆகுற கிராவிட்டி தான் வெயிட். இந்த மாஸ் மேல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, மாஸ் மேல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுதோ அதுதான் என்னது வெயிட். அப்ப பூமியில நான் இருக்கணும், எனக்கு பூமியில ஒரு வெயிட் இருக்கும். நிலாவுக்கு போனா நிலாவில் ஒரு வெயிட் இருக்கும். ஸ்பேஸ்ல போனா அங்க அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வெயிட் இருக்கும். இதே வியாழன் கிரகத்துக்கு போனேன், ஜூபிட்டருக்கு போறோம் அப்படின்னா அங்க அதுக்கேற்ற மாதிரி வெயிட். வெயிட்டுங்கிறது மாறக்கூடியது. எதை பொறுத்து அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து. ஓகேங்களா? டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன வரும், வெயிட் வரும். கிராவிட்டி இல்லைன்னா வெயிட் இல்லை. ஓகேங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா வெயிட் என்னது 0. ஓகேங்களா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் என்னது வெயிட். ஒரு பர்டிகுலர் மாஸ் மேல எவ்வளவு கிராவிட்டி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்றது என்னது வெயிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா மோஸ்ட்லி டயக்ராம் பேஸ்டு क्वेश्चंस தான் வரும். ஒரு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது அல்லது இந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்ப அதுல இருக்க ஆக்ஸலரேஷன் என்ன, எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சு, அதுக்கான டைம் பீரியட் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு, நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ என்ன, அப்பேரண்ட் வெயிட் என்ன, இந்த மாதிரி ஜஸ்ட் டயக்ராம் பேஸ்டு क्वेश्चंस அல்லது தியரிட்டிக்கல் क्वेश्चनக்கு நம்ம டயக்ராமை வரைஞ்சி சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த யூனிட்ல லா ஆஃப் மோஷன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட், பெரிய யூனிட். ஆனா ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். எக்ஸாம்பிளுக்கு எஃபிடி, அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் அந்த பொருள் மேல எந்தெந்த டைரக்ஷன்லாம் எந்தெந்த விசை ஆக்ட் ஆகுது அப்படின்னு குறிக்கிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அதை வச்சுதான் நம்ம அந்த பொருள் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறதே கணிக்க முடியும். ஒரு பொருள் மேல எந்தெந்த டைரக்ஷன்லாம் எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் அது ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜிங்கிறது என்னது வெயிட். வெயிட்டுமே ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ ஒரு சமதளம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பிளேன், ஐ மீன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல எம்ங்கிற ஒரு மாஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எம்ஜி எங்க ஆக்ட் ஆகும்னா டுவர்ட்ஸ் சென்டர், கீழ் நோக்கி தான். இது எம்ஜி எப்பயுமே டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த எர்த் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். அப்ப கீழ் நோக்கி இருக்கும். ஓகேங்களா? என்னது அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா செங்குத்தா கீழ் நோக்கி இருக்கிறது என்னது
mg. இதே நீங்க ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல வைக்கிறீங்க, இன்க்ளைன்டு பிளேன்னா என்னது, சாய்தளம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அந்த ஒரு இது இருக்கு ஓகேங்களா, அந்த ஒரு தளம் இருக்கு. அப்ப அதுல வந்து ஒரு பொருளை வைக்கிறேன்னா mg எங்க ஆக்ட் ஆகும், அப்பயுமே கீழே தான் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு காம்பனன்ட் பிரிக்கிறதுக்கு நான் வெக்டார்ஸ்ல சொல்லல, ஜஸ்ட் இப்பயே சொல்லிடுறேன் ஓகேங்களா. காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறது mg கீழே இருக்கு, ஆனா பொருள் எந்த டைரக்ஷன்ல வரும், இந்த டைரக்ஷன்ல தான் நகரும். ஏன்னா சர்க்கிட் இந்த பக்கம் தான் வரும், உங்களுக்கே தெரியும் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப mg அங்க ஆக்ட் ஆகுதுன்னா mg கீழே ஆக்ட் ஆகுது. mgயோட ஒரு காம்பனன்ட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், இங்க ஆங்கிள் என்ன இருக்கு தீட்டா, அப்ப அந்த தீட்டா அளவுக்கு எங்க ஆக்ட் ஆகும்னா ஒன்னு இங்க ஆக்ட் ஆகும், இன்னொன்னு இங்க ஆக்ட் ஆகும், ரெண்டா பிரியும். அந்த mgங்கிறது என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் இங்க வந்து பிரியாது. இங்க ஏன் பிரியாது அப்படின்னா இங்க ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு ஓகேங்களா, இங்க ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, ஆனா அங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு அப்படிங்கும்போது இது இந்த டைரக்ஷன்ல போகுது. ஆனா mg எப்பயே ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரெயிட்டா கீழே ஆக்ட் ஆகும். அப்ப இங்க போகுதுன்னா அதோட ஃபோர்ஸ் என்னவா பிரியும்னா காம்பனண்டா பிரியும். mgங்கிற ஃபோர்ஸ் ரெண்டு காம்பனண்டா பிரியும் ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து லா ஆஃப் பேரலல் வராம அடிஷன் ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும்னா அதுல இருந்தா டெரைவ் ஆனிச்சு. ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா அதோட ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ், அல்லது வெக்டார் குவாண்டிட்டி, ஃபோர்ஸ்னு இல்லை ஏதாவது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, இங்க ஏங்கிற வெக்டார் இங்க பிங்கிற வெக்டார்னா ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் அதோட சென்டர்ல இருக்கும். நல்லா கவனிங்க, இதை நம்ம சென்டரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆர் வெக்டார் இங்க இருக்கு அப்படின்னா மீதி ரெண்டு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும் இங்க ஒண்ணு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அங்க வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா. அப்ப இப்ப நம்ம பிரிக்கணும், என்னன்னு பிரிக்கணும் அப்படின்னா இங்க தீட்டான்னு இருக்கு, இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவாகும் அப்படின்னா தீட்டாவாகும் ஓகேங்களா. எந்த ஆங்கிள், ஐ மீன் இந்த ஆங்கிள் ஓகேங்களா. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்க, இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால வந்து சேமா இருக்கு ஓகேங்களா. இதுவும் இதுவும் இந்த ஆங்கிள் தீட்டானா நல்லா பாருங்க, இந்த பக்கம் தான் என்னது ஆப்போசிட் ஓகேங்களா. ஐ மீன் ஒரே நிமிஷம், ஆங்கிள்ஸ் பிரிக்கிறது கூட நம்ம நெக்ஸ்ட் இதுல கூட பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இந்த இடம் என்ன வரும் அப்படின்னா mg சைனா வரும் ஓகேங்களா. ஐ மீன் இந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து வேல்யூவா வரும், ஐ மீன் தீட்டாவா வரும். இந்த இடம் தீட்டாவா வராது ஓகேங்களா, அங்க 90 மைனஸ் தீட்டா ஓகேங்களா. இந்த இடம் தீட்டாவா வரும். அப்ப இந்த இடம் என்ன வரும்னா சைனா வரும், ஆப்போசிட் இங்க தானே இருக்கு. அப்ப இங்க mg சைனு, இது சைன்னா இதோட பேரலல் வெக்டர்ஸ் ஓகேங்களா. இதோட வேல்யூ சைனா பேரலல் வெக்டர்ஸ் படி இது சைன்னா இதுவுமே என்ன வரும் சைனா வரும். இந்த ஆங்கிள் மோதிட்டு வர என்ன ஆயிடும் காஸ் ஆயிடும். அப்ப இது என்னது mg காஸ் தீட்டான்னு எழுதுவோம் ஓகேங்களா. இந்த ஒரு காம்பனன்ட் காஸ் தீட்டாவோட காம்பனன்ட் mgயோட, இது சைன் தீட்டாவோட காம்பனன்ட்னு எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டா தான் பிரிப்போம் காம்பனன்ட் பிரிக்கிறது ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம இன்னொரு ஃப்ரீ பாடி டயக்ராம்ல கூட நம்ம இதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போதைக்கு காம்பனன்ட் பிரிக்கிறதா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருந்தா ஓகேங்களா. நெக்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். அதாவது நல்லா கவனிங்க, நார்மல் ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல கான்டாக்ட்ல இருக்கு ஓகேங்களா, ஒரு தளத்துல இருக்கணும், இந்த பொருள் இன்னொரு பொருள் மேல மோதிட்டு இருக்கணும் ஓகேங்களா. mgன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா கீழே, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் நார்மல். நார்மலா நியூட்டனோட லா படி தேர்ட் லா உங்களுக்கே தெரியும், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. அப்ப கீழே ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மேல கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருந்தாதான் அது அப்படியே நிற்கும். ஈக்குவலிபிரியம்ங்கிறது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. மீனிங் ஆஃப் ஈக்குவலிபிரியம் தெரியறது ரொம்ப முக்கியம். ஈக்குவலிபிரியம்ங்கிறது ஒண்ணும் இல்லப்பா, சமநிலைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் ஆக்ட் ஆகட்டும், எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணாலும் ஆக்ட் ஆகட்டும், இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ், இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், சம்திங் ஒரு 10 டைரக்ஷன்ல இருந்து மாத்தி மாத்தி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது அந்த பொருள் நகரவே இல்லைன்னா அதுக்கு பேர் ஈக்குவலிபிரியம். ஃபோர்ஸே இல்லாத மாதிரி நான் பேசல, ஃபோர்ஸ் இருக்கு, நெட் ஃபோர்ஸ் 0 ஓகேங்களா. ஃபோர்ஸ் இருக்கு, நெட் ஃபோர்ஸ் 0, மொத்த விசை சுழி. இந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் கேன்சல் பண்ணிருக்கோம், அந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் கேன்சல் பண்ணுவோம். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மைனஸ், ஒரு டைரக்ஷன் பிளஸ்னா இன்னொரு டைரக்ஷன் அது மைனஸ் தான். வெக்டர்ஸ்லயே நம்ம அதுதான் பார்த்திருப்போம், ஃபோர்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த வெக்டர் குவாண்டிட்டி. அப்ப ஈக்குவலிபிரியம்ங்கிறது சமநிலை. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, mgங்கிற ஒரு வேல்யூ கீழே இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இது இப்படியே தான் இருக்கும். ஒரு சமதளத்துல வச்சோம்னா இது இப்படியே தான் இருக்கும். mg கீழே இருக்குன்னா அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல மேல ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஓகேங்களா. mgக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது நார்மல் ஃபோர்ஸ், அதாவது ரியாக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது இன்னொரு நேம் என்னது நார்மல் ரியாக்ஷன் அல்லது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். எப்படி ஆக்ட் ஆகும்னா நார்மலா தான் ஆக்ட் ஆகும். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா, இதை சர்ஃபேஸ்னு கன்சிடர் பண்றோம்னா
இது ரெண்டு இடத்துலயும் மோதிடு. சர்ஃபேஸுக்கு நார்மலா, நார்மல்ங்கிற வார்த்தைக்கே மீனிங் என்னது? பர்பண்டிகுலர் தான். சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகும். இதுக்கு செங்குத்தா 90 டிகிரில, ஓகேங்களா? அந்த ஒரு சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகிறது என்னது? நார்மல் ஃபோர்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த மாதிரி இருக்கு, இது வந்து ஒரு ஃபோர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு வால், ஓகேங்களா? கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல வந்து வச்சிருக்கோம், ஓகேங்களா? எம்ஜி எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப எம்ஜி இந்த பக்கம் ஆக்ட் ஆகுமா? இல்ல, எம்ஜி எப்பயுமே எங்க தான் ஆக்ட் ஆகும்? ஸ்ட்ரெயிட்டா கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? எம்ஜி எப்படிதான் ஆக்ட் ஆகும்? கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? நம்ம இப்படி தள்ளுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்? நார்மல் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? என்ன ஆக்ட் ஆகும்? நார்மல் ஆக்ட் ஆகும். சார் அப்ப அது அங்கேயே நிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நிக்காது, கீழே தான் விழும், ஓகேங்களா? கீழே இப்படி வரும். நம்ம புடிச்சு தள்ளுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, இப்படி புடிச்சு தள்ளுறோம் அப்படின்னா அது அங்கேயே நிக்குது. நான் இப்படியே புடிச்சிட்டேன் சார், அப்ப எம்ஜியும் நார்மல் ஈக்குவலான்னு கேட்டா அப்பயுமே ஈக்குவல் இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்க்கல, ஓகேங்களா? அது எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா மேல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதாவது இதை விட்டா எங்க போயிடும்? கீழே வரும். பொருள் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஃபிரிக்ஷன், ஓகேங்களா? அந்த பொருளோட மோஷனை தடுக்கிறது. அப்ப அந்த இடத்துல நான் வச்சு நிறுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மோஷனை தடுத்தது நார்மல் இல்ல, ஃபிரிக்ஷன், ஓகேங்களா? அந்த மோஷனை தடுத்தது நார்மல் இல்ல, ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் மேல இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஃபிரிக்ஷனுக்குள்ள வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு டைம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு, ஓகேங்களா? இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல நார்மல் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, நார்மலா எம்ஜி எப்பயுமே கீழே தான் இருக்கும். நார்மல் எங்க இருக்கும்? ஜஸ்ட் இது ஒரு சர்ஃபேஸ்னா இதுதான் சர்ஃபேஸ், இதுக்கு பர்பண்டிகுலர்னா இந்த டைரக்ஷன் தானே, புரியுதுங்களா? எப்பயுமே பர்பண்டிகுலரா இருக்கும், ஒரு கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா. இதுக்கு பர்பண்டிகுலர் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, சமதளத்துக்கு செங்குத்துனா இது. இந்த மாதிரி ஒரு சமதளம்னா இதுக்கு இந்த இடத்துக்கு செங்குத்து, இது இந்த இடத்துக்கு செங்குத்து, இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்ப எந்த ஆங்கிள் இருந்தாலும் அதுக்கு செங்குத்தா ஆக்ட் ஆகிறது, ஓகேங்களா? ஒரு பர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகிறது தான் என்னது? நார்மல் ரியாக்ஷன். அதனால தான் அதுக்கு பேரே நார்மல், ஓகேங்களா? நார்மலா எப்பயுமே ஆக்ட் ஆகும் பர்பண்டிகுலரா. நார்மல்ங்கிறதுக்கு இந்த இடத்துல மீனிங் பர்பண்டிகுலர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம யூஸ் பண்றது, புரிஞ்சிக்க கூடியதும் கூட. என்ன அப்படின்னா டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு கைத்துல தான் நார்மலா இருக்கக்கூடியது, ஓகேங்களா? ஒரு கைத்தை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன ஆக்ட் ஆகும்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கைத்தை பிடிச்சி இருக்கிறேன், அந்த பக்கம் ஒரு கைத்தை பிடிச்சி இருக்கிறாங்க, ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் சேம் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எங்க அந்த கையில அருந்து போகும், ஒரு டைம்ல அருந்து போக போகுது அப்படின்னா எந்த இடத்துல அருந்து போகும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதோட சென்டர்ல தான் அருந்து போகும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு பக்கமும் சேம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க அப்படின்னா கயிறு அருந்து போகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா எந்த இடத்துல அருந்து போகும்னா சென்டர்ல அருந்து போகும், அந்த கைத்தோட நடுப்பகுதியில. எதனால அப்படின்னா அந்த ஒரு ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆகுது. எந்த டைரக்ஷன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். நம்ம இந்த டைரக்ஷன்ல எடுத்தோம்னா டென்ஷன் அந்த பக்கம் இருக்கும், ஓகேங்களா? அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா டென்ஷன் இந்த பக்கம் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிளாக்ல எடுத்துங்க, இந்த பொருள் கீழே இழுக்குது, ஆமாங்களா? இது கீழே போறதுக்கு இழுக்குது, இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன். அதே மாதிரி இங்க இது கீழே இழுக்குதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பாடியை மொத்தமா இது கீழே இருக்குதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு டென்ஷன், ஓகேங்களா? நல்லா கவனிங்க. டென்ஷன்ங்கிறது எப்ப அரைஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். சிம்பிளா சொல்லணும், இது ஒன் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஸ்ப்ரிங்லயுமே இருக்கிறது என்னது? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஓகேங்களா? அதாவது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு முயற்சி பண்ற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான், ஓகேங்களா? இட் இஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். எப்ப வரும் அப்படின்னா வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த ஒரு ஸ்பேஸ் அதிகமாகும் போது, ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் அதிகமாகும், அப்போ தானா அறுந்து போயிடும், ஓகேங்களா? அப்போ உருவாகிறது தான் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். எப்பயுமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அவே ஃப்ரம் த கான்டாக்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இங்க ஒரு கான்டாக்ட் இருக்கு, ஒரு பொருள் மேல ஒரு கயிறு கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா கான்டாக்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல டென்ஷன். அதே மாதிரி இங்க இருக்குன்னா இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல டென்ஷன், ஓகேங்களா? ஒரே கயிறு தான் இருந்தா சேம் டென்ஷன் தான் இருக்கும். கயிறு மாறுனுச்சு அப்படின்னா டென்ஷன் மாறும், ஓகேங்களா? மீதி இருக்கிறதா உங்களுக்கே தெரியும். M1G கீழே இருக்கு, M1 இதை M2 கன்சிடர் பண்ணா M1G கீழே அதை ஆப்போஸ் பண்றதுக்கு நார்மல் மேல, ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுமே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நம்ம ஃப்ரீ பேக் டயக்ராம்ல போடணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி M2G மேல இருக்க நார்மல் என்ன ஆயிடும்? கேன்சல் அவுட் ஈச் அதர். சமதளமா இருந்தா, இதே சாய்தளமா இருந்தா கேன்சல் ஆகாது, ஓகேங்களா? ஏன்னா பொருள் நகரும் அங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டயக்ராம், இது ஒரே கயிறு, நல்லா பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம புள்ளின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது புள்ளி அல்லது இங்கிலீஷ்ல புள்ளின்னு சொல்லுவோம், தமிழ்ல கப்பின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிணத்துல வந்து தண்ணி இறக்கணும் அப்படின்னா ஒரு பக்கெட்டை கட்டி ஜஸ்ட் பிடிச்சி இழுப்பாங்க இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த மாதிரி தான், ஓகேங்களா? சிம்பிளா சொன்னா அதுதான் புள்ளி.
அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி தொங்க விட்டோம் அப்படின்னா நார்மலா இந்த டைரக்ஷன்ல இது போகுது அப்படின்னா இது மேல வரும். ஒன்னு கீழே போச்சுன்னா இன்னொன்னு மேல வரும். ஓகேங்களா? டென்ஷன் எப்பயுமே இப்படிதான் ஆக்ட் ஆகும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரே கயிறு அப்படிங்கறதுனால இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரே கயிறுல கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா டென்ஷன் ஒன்னே தான். இதுக்கு கீழே இன்னொரு பாடி கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க டென்ஷன் வேற. அங்கேயுமே நம்ம டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணும்போது T1 அண்ட் T2 வேற இதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி நார்மலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டென்ஷன் அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு கன்சிடர் பண்ணுவோம். எந்த இடத்துல அப்படின்னா இந்த ஒரு கப்பியில. ஓகேங்களா? புள்ளி அப்படிங்கறதுல அந்த கயிறும் இந்த புள்ளியும் கான்டாக்ட்ல இருக்கும் இல்லைங்களா? கான்டாக்ட்ல இருந்தாலே ஃப்ரிக்ஷன் இருக்கும், மோஷன் இருக்கும் அப்படின்னா. ஓகேங்களா? ஆனா ஃப்ரிக்ஷன் இல்லாததா கன்சிடர் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்ல அவங்களே கொடுத்துருவாங்க ஃப்ரிக்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஆனா குறுக்கல்னால நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம் ஃப்ரிக்ஷனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்தலம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்பியரை வச்சிருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. mg கீழே ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஆமாங்க இல்லைங்களா? இந்த ஒரு பொருளோட இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட். அப்ப இங்க என்ன இருக்கும், ஒரு நார்மல் இருக்கும். ஆமாங்களா? இந்த இடத்துலயுமே ஒரு கான்டாக்ட் இருக்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ல ஒரு நார்மல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது போது அதை சால்வ் பண்றதுக்கான சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? எப்படி 3 ஃபோர்ஸ் 3 டைரக்ஷன்ல 3 பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. பர்பெண்டிகுலரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 டைரக்ஷன். ஓகேங்களா? 3மே பர்பெண்டிகுலரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பொருள் மேல ஆக்ட் ஆகுது. அப்படி அதே மாதிரி அந்த பொருள் நகரல அப்படின்னா இதை வச்சுட்டோம்னா நகரமான்னு கேட்டா கண்டிப்பா நகராது. ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. என்னது ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈக்குவலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா இது நகராம இருக்குதுங்கிறதுக்கு தான் மீனிங். ஓகேங்களா? அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே ஒரு mg ஆக்ட் ஆகுது. ஆனா என்னது, அது நகராது. ஆமாங்களா? அது நகராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபோர்ஸ் ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? சிம்பிளா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாமியின் தியரம்னு சொல்லுவோம். லாமிஸ் தேற்றம். ஓகேங்களா? லாமிஸ் தியரம் தமிழ்ல லாமியின் தேற்றம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது if an object is in equilibrium under 3 concurrent forces. கன்கரண்ட்னா ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு இடத்துல வர்றது. ஓகேங்களா? 3 ஃபோர்ஸும் ஒரே புள்ளியில ஜாயிண்ட் ஆகிறது. ஓகேங்களா? இந்த 3 ஃபோர்ஸும் இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளியில ஜாயிண்ட் ஆயிருக்கு. கன்கரண்ட்னா ஒரே இடத்துல இருந்து. ஓகேங்களா? ஒரே இடம். ஓகேங்களா? அப்ப ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் 3 கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஒரே புள்ளியில ஆக்ட் ஆகுது வெவ்வேறு டைரக்ஷன்ல அப்படின்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கான ஒரு சிம்பிளிஃபை மெத்தட் தான் இந்த லாமியின் தியரம். என்ன அப்படின்னா F1 ஏதாவது வேணாலும் நீங்க நேம் வச்சுக்கலாம். F1 F2 F3 3 ஃபோர்ஸ் தானே இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அந்த mgங்கிறது F1, இந்த N2ங்கிறது N1ங்கிறது F2, N2ங்கிறது F3 ன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்னா F1 by sin theta sin alpha equal to F2 by sin beta equal to F3 by sin gamma. sin angles தான் எழுதணும். இதுல ஆல்பா பீட்டா காமா குறிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. F1 by sin alpha இங்க எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது வந்து கரெக்டா குறிக்கணும். F1க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இது F1னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆங்கிள் தான் என்னது, ஆல்பா. ஓகேங்களா? சைன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது, ஆல்பா. இது F2னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் என்னது, பீட்டா. இது F3னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ஆங்கிள் தான் என்னது, காமா. ரொம்ப முக்கியம். நம்ம இடத்த மாத்தி குறிச்சோம்னா ஆன்சர் ஃபுல்லா தப்பா தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த ஒரு லாமியின் தியரம். இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஃபோர்சஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னது, லாமிஸ் தியரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. நாலாவது என்ன பார்க்குறோம், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்க்குறோம். ஃபிரிக்ஷன்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதுதான் உராய்வு விசை. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட உராய்வுல இருந்தது, அதாவது கான்டாக்ட்ல இருக்கு, கான்டாக்ட்ல இருந்துமே நகருது. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருந்து இது நகரேன், கீழே தரையோட நான் கான்டாக்ட்ல இருக்கேன், நகர்றேன் அப்படின்னா என்ன ஆக்ட் ஆகும்னா கண்டிப்பா என்ன ஆக்ட் ஆகும்னா ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா நான் முன்னாடி வந்தேன்னா பின்னாடி டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது நான் நடக்கிறத தடுக்கிறது. ஓகேங்களா? நான் நடக்கிறத தடுக்கிற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னது, ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? இட் ஆப்போசிட்ஸ் த மோஷன் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நார்மலா என்ன வரும் அப்படின்னா மியூ இன்டு n. ஓகேங்களா? என்ன வரும், மியூ இன்டு n. மியூங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். என்னங்கிறது நார்மல் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? என்னங்கிறது என்னது, நார்மல் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது எப்பயுமே எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கு,
நான் வந்து இந்த டைரக்ஷன்ல பொருள் ஆக்சலரேட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். அப்ப ஃபோர்ஸ் நான் இந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பொருள் இந்த டைரக்ஷன்ல நகருது அப்படின்னா ஃபிரிக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நார்மலா கீழே mg கீழே இருக்கும், நார்மல் மேல இருக்கும். இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஈச் அதர். சார் எதுக்குங்க சார் குறிச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூவா பார்க்கும்போது தேவையில்ல, ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகேங்களா, இந்த யூனிட் ஃபுல்லாவே இதை வச்சு ஈக்குவேஷன் எழுதுவோம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறத பத்தி பேசல, ஏன்னா அதுக்கு லா நடத்தணும், நியூட்டன் லா நடத்தணும். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும், எந்த டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஓகேங்களா, அப்ப நான் கிளாஸ் நம்ம எடுக்கும்போது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, மொத்தமா அப்ப சொல்றதுக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது, ஒரு ஃபிரிக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது மியூங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸை தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். அந்த ஒரு மெட்டீரியலையும் சர்ஃபேஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து வலுவழுப்பா இருந்துச்சுன்னா ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கு, ரஃபா இருக்கு அப்படின்னா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா சார், அப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஃபிரிக்ஷனையே பார்க்கலனா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அது ஃபிரிக்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா, ஒரு பார்ட்ல வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபிரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், ரஃப் சர்ஃபேஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஃபிரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வேல்யூ கொடுத்திருந்தாலுமே கண்டிப்பா அங்க ஃபிரிக்ஷன் இருந்தாதான் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மளே கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். மியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. என்னங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா mg யூஸ் பண்ணலாம். n-க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், ஃபார்முலா தெரியல அப்படின்னா n எதுக்கு ஈக்குவல், இந்த இடத்துல mg க்கு ஈக்குவல், அப்ப அந்த இடத்துல nmg அதாவது மியூ இன்டு mg ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே ஒருவேளை ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இது ரஃப் சர்ஃபேஸா இருந்தாதான் என்ன ஆகும், ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்ப இந்த ஒரு இன்க்ளைன்டு பிளேனுமே என்னவா இருக்கும், இருக்கணும் கண்டிப்பா ரஃப் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ரஃப் சர்ஃபேஸா இருக்கும். ஓகேங்களா, ரஃப் சர்ஃபேஸா இருக்கு அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க, ஒரு பொருள் இப்படி வச்சா கீழே தான் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் டைரக்ஷனை மாத்தி போட்டிருக்கேன். ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா பொருள் என்னது இந்த டைரக்ஷன்ல நகருது. நல்லா நார்மலா நமக்கு தெரிஞ்சது mg கீழே இருக்கும், ஸ்ட்ரைட்டா கீழே இருக்கும், பர்பெண்டிகுலரா அந்த ஒரு சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா நார்மல் இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஒரு நார்மலுக்கும் இது ஒரு ரெண்டு காம்பனன்ட் நம்ம நார்மலா பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல ரிசல்டன்ட்னா இங்க ஒரு காம்பனன்ட் இங்க ஒரு காம்பனன்ட். ஓகேங்களா, ரெண்டு காம்பனன்ட் பிரிஞ்சிருக்கும். இந்த காம்பனன்ட் ரெண்டாவது காம்பனன்ட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் mgயும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தான் தீட்டாவா வரும். ஓகேங்களா, அப்ப இது தீட்டாங்கும் போது இது எது கூட மோதி இருக்கோ அது என்னது காஸ்ல வரும், அட்ஜசன்ட் சைடுங்களா. அப்ப இது ஆப்போசிட், இதுதான் அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட் சைடுல என்ன வரும், காஸ். இது mgனா இது mg காஸ் தீட்டா, மீதி இருக்கிறது mg sin தீட்டா. ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா இது அந்த ஒரு பேரலல் வெக்டர் கண்டிஷன் தான். இந்த இடம்னா சைனா வரும், இது சைன்னா இதுவுமே சைன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா, வேற எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி. அப்ப பொருள் இந்த பக்கம் வருது அப்படின்னா என்னது, ஃபிரிக்ஷன் ஆக்சுவலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகேங்களா, அப்போ ஒரு டயக்ராம் கொடுத்தா ஒரு பொருள் எந்த பக்கம் நகருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்தெந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நமக்கு இந்த யூனிட்ல லா ஆஃப் மோஷன்லயே தேவைப்படுற ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இது ஃபிரிக்ஷனுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருவோம் கிளாஸ்ல, ஜஸ்ட் நான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்ல, டென்ஷன் மாதிரியே இருக்க ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங்ல இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு பொருள் நான் கட்டி இந்த டைரக்ஷன்ல இழுக்கிறேன் அப்படின்னா டென்ஷன் எப்படி ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகுமா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுமா, டென்ஷனுமே அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம கிளாஸ்க்குள்ள பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரம் ஹுக்ஸ் லால இருந்து எடுப்போம். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் F = -kx. ஓகேங்களா, ஓகேங்களா, F = -kx அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, எந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு புள்ளியில வந்து கயிறுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பார்க்கும், எப்பயும் போல எந்த டைரக்ஷன்ல டென்ஷன் மீன் ஆக்ட் ஆச்சு அதே டைரக்ஷன்ல என்ன இருக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நான் ஸ்மால் எஃப் இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இல்லைன்னா FS கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். FS ஃபிரிக்ஷனுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியணும்னா FS யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, mg எப்பயும் போல கீழே தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் பாடிஸ்க்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, நான் எல்லாமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே நம்ம கிளாஸ்க்குள்ள டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு பொருள், இன்னொரு பொருள், அது ஒன்று கான்டாக்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா நல்லா நான் அந்த டயக்ராம்லயே வரையறேன். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே வரைஞ்சிருக்கேன், அதுதான் கீழே வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த கலரே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே என்ன இருக்கும்,
எம்ஜி இருக்கும் ஆமாங்களா மேல என்ன இருக்கும் நார்மல் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல எஃப் இந்த ஃபோர்ஸ் இது மேல ஆக்ட் ஆகுது இந்த ஒரு பாயிண்ட் கான்டாக்ட் இருக்குங்களா அப்ப ரெண்டு பொருள் இங்க கான்டாக்ட்னா இங்கேயுமே என்ன இருக்கணும் நார்மல் இருக்கணும் அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லயுமே இருக்கும் நார்மல் ஓகேங்களா நார்மல் ஏன்னா அந்த இடத்துல எம்ஜி இல்ல ரெண்டு டைரக்ஷன்லயுமே அப்ப நார்மல் தான் ஆக்ட் ஆகும் நல்லா கவனிங்க அப்ப இந்த ஏங்கிற பொருள் மேல ஆக்ட் ஆகுற அந்த ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையலாம்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கு ஆமாங்களா இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் கீழே எம்ஜி அது ஏங்கிறதுனால எம்ஏஜின்னு டினோட் பண்ணிருக்கேன் மேல என்னது ஏவோட நார்மல் அப்ப என்ஏன்னு எழுதிருக்கேன் நார்மல் ரியாக்ஷன் ஃபார் ஏ இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவுல இருக்க நார்மல் ஓகேங்களா இதே நார்மல் இந்த பக்கம் எந்த நார்மல் வேல்யூ இருக்கோ அதே தான் அது மேலேயுமே செயல்படும் ஓகேங்களா இதே ரெண்டாவது பொருள் மேல பண்ணோம்னா ரெண்டாவது பொருள் மேல எஃப் ஆக்ட் ஆகுதான்னு கேட்டா இல்ல இது தள்ளுறதுனால இதோட நார்மல் தான் எங்க ஆக்ட் ஆகுது ரெண்டாவது பொருள் மேல பி மேல ஆக்ட் ஆகுது அப்ப நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஓகேங்களா இந்த நார்மல் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்க இந்த நார்மல் ரெண்டுமே ஈக்குவல் ஓகேங்களா மேல என்ன இருக்கு இதுக்கு நேரம் என் பி இருக்கும் கீழே எம்பி ஜி ஓகேங்களா அதாவது எம்பிங்கிற மாஸ் பிங்கிற அந்த ஒரு மாஸ் இன்ட்டு அதோட கிராவிட்டி ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும் ஓகேங்களா இதே அந்த பொருள் இந்த டைரக்ஷன்ல இருந்து கொடுக்கும்போது அதாவது லெஃப்ட் டு ரைட் கொடுக்கும்போது இதே ரைட் டு லெஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஏக்கு வந்தது பிக்கு வரும் பிக்கு வந்தது ஏக்கு வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை ஏங்கிற பொருள் மேல என்ன ஆக்டா இருக்கும் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்டா இருக்கும் இந்த இடத்துல ஒரு நார்மல் இருக்கும் நார்மலாவே இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கீழே மேல ஓகேங்களா இங்க ஒரு நார்மல் இங்க ஒரு எம்ஜி சார் இதுதான் கேன்சல் ஆயிருமே அப்புறம் ஏன் சார் வரையறீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல ஃபிரிக்ஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஒருவேளை ஃபிரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த நார்மலுக்கு பதிலா என்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எம்ஜி தான் யூஸ் பண்ணணும் என்க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் எம்ஜி யூஸ் பண்ணணும் அதுக்காக ஜஸ்ட் நீங்க எல்லாமே தெரிஞ்சுங்க அப்ப இந்த ஒரு பொருள் மேல 4 ஃபோர்ஸ் மேல என் கீழே எம்ஜி இந்த சைட்ல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஒரு எஃப் மறுபடியும் இந்த இடத்துல இந்த ஒரு நார்மல் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த நார்மல் ஆக்ட் ஆகும் கீழே ஒரு எம்ஜி மேல ஒரு நார்மல் ஓகேங்களா ஜஸ்ட் ஓகேங்களா தொங்கிட்டு இருக்கும்போது நார்மல் இருக்கு அது என்ன மாதிரி தான் இருக்கும் டென்ஷன் இருக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த இடத்துல யங்ஸ்டர் நார்மல் வரையில அப்படின்னா மேபி ஓகே இந்த இடத்துல கூட பார்த்துக்கலாம் இந்த இடத்துல நார்மல் இருக்குமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது எதனால அப்படின்னா கான்டாக்ட்ல இல்லை ஓகேங்களா ஒரு சர்ஃபேஸோட கான்டாக்ட் இருந்தாலும் என்ன இருக்கும் நார்மல் இருக்கும் தொங்கிட்டு இருக்கும்போது ஃபிரிக்ஷனோ அல்லது ஸ்ப்ரிங்கா இருந்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோ தான் இருக்கும் ஓகேங்களா நார்மல் அங்க இருக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி வாடி வரையணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா பார்த்துடலாம் இந்த இடத்துல என்ன இருக்கும் இதோட எம்ஜி இருக்கும் மேல இதோட நார்மல் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல எஃப்னா இங்க ஒரு நார்மல் இருக்குங்களா இதை N1 ஃபர்ஸ்ட் பாடி இது ஒரு N1 இதே கீழே இங்க வரும்போது இங்க ஒரு எம்ஜி இந்த பொருளுக்கான எம்ஜி எம்பிஜின்னு வரும் மேல இதுக்கான நார்மல் இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் N2 ஓகேங்களா இந்த டைரக்ஷன்லயுமே ஒரு N2 ஏன்னா ரெண்டாவது கான்டாக்ட் ஓகேங்களா இங்கேயும் ஒரு கான்டாக்ட் இருக்கு இங்கேயும் ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்ப இந்த பாடிக்கு வரும்போது இங்க ஒரு எம்ஜி இங்க ஒரு நார்மல் இந்த இடத்துல எதுவுமே இல்லை ஓகேங்களா அங்க 2 பாடி இருந்தாலும் அதே தான் 3 பாடி இருந்தாலும் அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா சேம் அதே மாதிரி அதுக்குமே நீங்க வரைஞ்சு பாத்துக்கங்க இப்ப நான் இதுக்கு வரைஞ்சேன் இல்லைங்களா அதே மாதிரி நீங்களுமே அந்த ஒரு பாடிக்கு வரைஞ்சு பாத்துங்க ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும் இதுக்கு வந்து 4 ஃபோர்ஸ் இருக்கும் இதுக்கு 4 ஃபோர்ஸ் இருக்கும் இதுக்கு மட்டும் 3 ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஃபைனலா நம்ம ஒரு ரெண்டு மெயின் கண்டிஷன்ஸ் மட்டும் ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு ஆகலாம் வேற எதுக்கும் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு புள்ளியில கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு இது வந்து ஒரு மேஜர் மேல இருக்கு ஒரு டேபிள் மேல இருக்கு இன்னொன்னு ஒரு பக்கம் சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படிலாம் வரையலாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்படி வரைஞ்சாலே கண்டிப்பா என்ன இருக்கும் இது கண்டிப்பா கீழே தான் வரப்போகுது ஏன்னா இது தொங்கிட்டு இருக்கு எம்ஜி கீழே இழுக்க போகுது இது இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த பக்கம் வரப்போகுது ஓகேங்களா நார்மலா அப்படி கன்சிடர் பண்றோம் என்ன பண்றேன் இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்றேன் ஓகேங்களா இந்த டைரக்ஷன்ல கீழே ஆக்சலரேஷன் இருக்கிறதா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா நான் முதல்ல நான் இந்த பொருளை வச்சிடறேன் ஓகேங்களா இந்த பொருள்ல நார்மலா ஏன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கீழே எம்ஜி இருக்கும் மேல நார்மல் இருக்கும் இந்த ஒரு சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பொருள் இந்த டைரக்ஷன்ல நகருது அப்படின்னா ஃபிரிக்ஷன் எங்க இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃபிரிக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இங்க ஒரு கயிறை கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரே கயிறு தான் பார்த்தாலே தெரியுது ஓகேங்களா அப்ப இந்த கயிறுல என்ன இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்ப அதே அளவு டென்ஷன் தான் இந்த கயிறு இருக்கும் கயிறு மாறாத வரைக்கும் என்ன மாறாது அப்படின்னா டென்ஷன் மாறாது கயிறு மாறுனுச்சுன்னா டென்ஷன் மாறும் ஓகேங்களா இதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பொருளோட அந்த எம்பிஜி சாரி இந்த இடத்துல ஏன்னு எழுதிருக்கேன் எம்ஜி ஓகேங்களா எம்ஜி வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஜஸ்ட்
நம்ம ஈக்குவேஷன் எழுதும் போது மட்டும் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய தெரியணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்ச வழி தான் நம்ம ஈக்குவேஷனுக்குள்ளேயே போக முடியும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு இன்க்ளைன்டு பிளேன் நார்மலா சமதளத்துல இருந்து இன்க்ளைன்டு பிளேனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்க்ளைன்டு பிளேன்ல எப்படி எழுதலாம்? ஓகேங்களா? ஜஸ்ட் இது இன்க்ளைன்டு பிளேன் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நார்மலா நம்ம என்ன பண்ணிடணும்? நார்மலா இன்க்ளைன்டு பிளேனுக்கு நம்ம வரையறது அதெல்லாம் அப்படியே வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? எந்த பக்கம் போகுதோ இல்லையோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி இருக்கு அப்படின்னா கீழே என்ன இருக்கும்? எம்ஜி சைன் இருக்கும். கீழே சென்டர்ல எம்ஜி இருக்கும். இந்த டைரக்ஷன்ல எம்ஜி காஸ் தீட்டா. இதுக்கு பர்பெண்டிகுலரா நார்மல் இருக்கும். ஒருவேளை பொருள் வந்து கீழே போகுது அப்படின்னா மேல ஃபிரிக்ஷன் இருக்கும், மேல இருக்குன்னா கீழே ஃபிரிக்ஷன். சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்தா ஃபிரிக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸ்மூத் இல்லைனா தான் ஃபிரிக்ஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கயித்தை வெட்டிருக்காங்க. கயிறு இருக்குனால டென்ஷன் இருக்கும். கயிறுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த இடத்துல கான்டாக்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, இந்த இடத்துல ஒரு வெயிட் தொங்க விட்டுருக்காங்க. அப்ப இது ரெண்டும் ஒரே கயிறுனா இந்த இடத்துலயுமே என்ன இருக்கும்? ஒரு டென்ஷன் இருக்கும். இது கீழே என்ன இருக்கும்? ஒரு எம்ஜி கண்டிப்பா இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான் வேல்யூ முடிஞ்சு. ஒருவேளை ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல நகரும். இது ஆமாங்களா? ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? ஃபிரிக்ஷன் இருக்கும். இந்த ஒரு சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் இருக்கும். ஏன்னா கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் இவ்வளவுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஜஸ்ட் இது இந்த இடத்துல கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம இதை சம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது அப்ப வந்து புரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒட்டுக்கா சொல்ல போறோம். ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு சொல்லி தர போறோம், அதை சால்வ் பண்றதுக்கு சொல்லி தர போறோம். அப்படி சொல்லும் போது எல்லாமே ஒரே நாள்ல சொன்னோம்னா நமக்கு புரியாது. அதனால ஜஸ்ட் ஃபவுண்டேஷன்ங்கிறதுல இதுல நம்ம கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் இதெல்லாம் இப்படிதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதோட இந்த ஒரு கிளாஸ் முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வந்து இந்த மெக்கானிக்ஸோட தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவருக்கான தேவையான அந்த ஒரு ஃபவுண்டேஷன், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷன், அதே மாதிரி கிராவிடேஷன். ஓகேங்களா? இதுக்கு தேவையான ஜஸ்ட் பேசிக்ஸ் என்ன, அந்த ஒரு யூனிட் அப்ரோச் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.